நல்லா இருக்கும் சார். அதாவது அவங்களுக்கு அதாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் சார். ஐயோ சாரிங்க சாரி சாரி. இட்ஸ் ஓகே. என் பார்ட்னர்ஷிப்பு, கூட்டாளி இந்த மாதிரி நண்பர் சேர்ந்து தொழில் செய்கிறது இதெல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சார். யூ திங்க் ஐ மீன் லவ் வித் வாசுகா. வாட்? எதிர்பார்ப்பு என்ன? சொல்லணுமா? சொல்லுங்க. மாப்பிள்ளை கப்பல பார்த்து தரோம் நாங்க. கிடைச்சா சந்தோஷம் சார். ஆமாக்கா, நம்ம ஆத்துக்கு கெஸ்டா வந்திருக்கிறாரே அவர்தான். எனக்கு வந்து கரியர் வைஸ் தான். உங்களுக்கு கெரியர் வைஸ் எதிர்பார்ப்பு இருக்கு. சார் பாசிட்டிவ் கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். எல்லா சிம்டம்ஸும் அப்படிதான்க்கா சொல்றது. ஓகே, இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. மகர ராசி எப்படி இருக்க போகுது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கடா அப்படின்னு சொல்ற ராசி மகர ராசி. தட்டி வர வைக்கிறது நல்லது. கம் ஆன் பாய்ஸ். நீங்க சம்பளமே தரலனாலும் வேலை பார்ப்பாங்கங்க. அப்படியா? சம்பளம் கொடுக்க வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பா. மகராசியை தேடி பிடிங்கப்பா எல்லா ஆபீஸ். குரலே குதூகலமா இருக்கு. இது வேலையை விட்டு போகவே மாட்டாங்க. கல்யாணம் 100% நடக்கும். மறுதிருமணம் நல்ல வாழ்க்கை அமையும். மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 2-3 months போட்டோம். மேரேஜ் புதிய ஃபீல்டில் இருக்கிற ஃபீல்டை தவிர புது ஃபீல்டு முயற்சி பண்ணாங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி. அங்கே இருப்பவர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். மகரத்துக்கு வந்து குரு வந்து 7ஆம் பார்வையா பார்க்கறாரு. ஸோ திருமணம் நடக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கறாரு. எல்லா வகையான செல்வங்களும் அவங்களுக்கு வந்து சேரும். அவங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு அவங்களுக்கு. ஸோ எடுக்கிற முயற்சியில எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த 2026 அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்கலாம். வேலை செய்து கொண்டே இன்னொரு தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வர். டெஃபினெட்லி மாற்றம், ஏற்றம், அது முன்னேற்றம் சார். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. பிரம்மாண்டமா பேசி மாட்டிக்க கூடாது. பெருசா நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் டெக்னிக்ஸை ஃபுல்லா வெளியில சொல்லி அதன் மூலமா பிரச்சனைக்கு உள்ளாக கூடாது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அவங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். போட்டோம். மேரேஜ் 2 பேரோட ஏதாவது இஷ்யூ. ஏன்னா இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவுகள்கிட்ட தேவையில்லாம அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அதன் மூலமா பிரச்சனையை சம்பாதிச்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகர ராசிக்கு இப்போது இருக்கிறதுனால இந்த ராகு கேது மாறுறது அடுத்த டிசம்பர்ல தான் மாறுறாங்க. இது வரைக்கும் லைஃப் பார்ட்னரும் சரி தேவையில்லாம அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசிக்கு. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். இந்த வருஷத்துல எல்லா விதமான நல்ல பலன்களையும் பெறக்கூடிய ராசியில டாப் மோஸ்ட் மகரம். வெளியிடங்களுக்கு பயணத்துக்கு போது ரொம்ப கரெக்டா திட்டமிட்டு போகலைன்னா பயணத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. முக்கியமா பெண்கள் இரவு நேர பயணங்கள்ல கவனமா போறது வந்து அவங்களுக்கு எல்லா முக்கியமா இப்போ இந்த டிசம்பர் இப்ப நம்ம இப்ப பேசிட்டு வரக்கூடிய ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் பயணங்கள்ல கவனம் வேணும். தங்கம் வந்து உடையிறது, தொலைகிறது, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு திருப்பி போட்டுட்டு மாத்துறது, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க இருப்பாங்க. ஏன்னா இப்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தங்கம் வந்து ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுங்க, உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க, தொலைஞ்சிருச்சுங்க, கலண்டு எங்கேயோ விழுந்துருச்சு, காணாம போயிடுச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க ஆட்பட்டு இருப்பாங்க. அதை போட்டுட்டு மாற்றக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு. வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து வெளியே காட்டணும். வல்னரபிள் ஸ்டேட்டுக்கு போகலாம், தப்பு கிடையாது. எமோஷன்ஸை நான் காட்ட மாட்டேன், நான் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்பேன் அப்படியே நிற்க கூடாது. இந்த வருஷம் நிறைய அடி விழுந்துச்சுன்னா வெளியே காட்டணும். மே வரைக்கும் அடி விழும், ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். அதே போல் ஒர்க்குன்னு ஓடி ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா பெரிய சிக்கல்கள் இந்த வாட்டி அவங்க சந்திப்பாங்க. ஹலோ மிஸ்டர் ஆண்டனி, வக்கீல் செல்வந்தா, எனக்கும் அட்வொகேட். வேற என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா மகர ராசி என்னன்னு தெரியல, நம்பி ரொம்ப ஏமாறுற மாதிரி எனக்கு இருக்கு. தப்பா கால்ஸ் வருது. இன்னொன்று பேரண்ட்ஸ் சைடு வந்து லைக் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் மகர ராசி இருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப அடிவாங்க, கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ்க்கு போனாலும்
பிரச்சனை. ஒன்று ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆக போய் உயிர் தப்பிச்சு வர்றது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ரெண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு பொண்ணா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிச்சு நிக்கிற இந்த விஜயலட்சுமிக்காக வந்திருக்கேன். அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்பி ஏமாறுறது, அதுக்குண்டான காலகட்டம். ஏன் அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துல இப்போ தற்போது ராகு இருக்கிறது. நான் தேங்க்யூ ஆண்டனி, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பார்ட்னர்ஷிப் வகையில் கவனமாக இருக்கணும்னு. பார்ட்னருங்கிறது உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் உங்களோட பார்ட்னர் தான். இப்போ இசக்கார ஃப்ரெண்டு மட்டும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்களோட நீங்கள் பேசும்போது உங்களை என்ன நினச்சிக்குவாங்களா, நீ என்னமோ பெரிய ஆளாக பந்தா பண்ணிட்டு இருக்கிற, நீ பெரிய இதாக பண்ணிட்டு இருக்கிற. இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். தவறாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக உங்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களும், உங்களை பேக் ஃபயர் பண்ணுறது, பேக் ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம், ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மறைமுகமான எதிரிகள். நேருக்கு நேராக வந்து மோதினா நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. அதே மாதிரி ஒரு ஃபோன் காலில் வந்து மாற்றி சொல்லிட்டாங்கன்னா கூட அவங்கள கால் எடுத்து திட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்கள்கிட்ட இருக்குது. தப்பா கால்ஸ் வருது. பட் என்னன்னா, இப்போ யார் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அடி வாங்கிட்டு இருக்கிறது மகர ராசி அடி வாங்கிட்டு இருக்கோம். அதனால கூடிய சீக்கிரத்தில் அதுக்குண்டான யாரெல்லாம் அந்த மாதிரி தவறாக போனாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பயப்பட வேண்டாம். மகரத்துக்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கணும். 100 அடிக்கு ஒரு வீடா? அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. இவங்க வந்து கொஞ்சம் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகரத்துக்கு. துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்ப்பா. மற்ற எல்லாமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். சார் ஒரு 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். நான் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். மேம் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. பட் இந்த அங்கீகாரம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அது அடுத்த வருஷம் தான் இல்லை சார், லைஃப்பில் எப்போயாவது கிடைக்குமான்னு கூட கேட்குறேன் சார். 27 வருஷத்துக்கு அப்புறம் சனி வந்து 3ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் கஷ்டம் இருந்தாலும் இந்த பீரியட் வந்து இவங்களுக்கு நெக்ஸ்ட் 2.5 years பயங்கர பெனிஃபிட் இருக்கக்கூடிய டைம். இது எல்லாம் பொது பலன் தான். மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையில் இது ஒரு சிறப்பான ஆண்டா என்று கேட்டால் நிச்சயமாக அற்புதமான ஆண்டு என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி முழுமையாகவே தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் முழுவதுமே அவர் தைரியத்தை வலுப்படுத்துகிறார். 3இல் ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக அமர்ந்து வலுப்படுத்தக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அமோகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தனித்து தொழில் செய்தாலும் கூட்டு தொழிலாக செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 யோகத்தை ஏற்படுத்துகிறார். தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதே போன்று ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் உச்சபலம் பெறுகிறார். அதை தொடர்ந்து தனம், தைரியம் என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். எனவே செவ்வாய் உச்சபலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அமோகமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு ஆண்டாக மாற்றி கொடுப்பதால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் அற்புதமாக உங்களை தேடி வரப்போகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் முற்பகுதியில் மிக வலுவாக மோட்ச ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் 7இல் நுழைகிறார். 7இல் உச்சபலம் பெறுகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு அமோகமான நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மையும் அமோகமான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும்
கேதுவும் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு. ஒரு சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது என்றால் அது நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு தான். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இந்த வருடம் இறுதி வரைக்குமே சாதகமற்ற ஒரு சூழல் தான். அதை தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குமா என்றால் அதுவும் நல்ல பலன்களை பெரிய அளவில் கொடுக்க இயலாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயம் குரு மற்றும் சனிக்கு நேரெதிராக செயல்படுவதால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாத ஒரு சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன் இந்த கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது குறைந்தது மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு அன்றைய மதியம் 2 மணிக்குள் யாராவது ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மகத்தான மாற்றம் இந்த வருடம் முழுவதும் அற்புதமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு.